அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் 10ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் சொல்வளம் இந்த தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்த உரைநடை உலகம் உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் சொல்வளம் என்ற இந்த கட்டுரை எழுதியவர் யாருன்னா மொழி ஞாயிறு என்று அனைவராலும் போற்றப்படும் தேவநேய பாவனர். இந்த தேவநேய பாவனரோட இன்னொரு அடைமொழி பெயர் என்னன்னா மொழி ஞாயிறு. அவர் தமிழ் மொழியின் மேலே ரொம்ப பற்று கொண்டவர். அதனால் அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த பட்ட பெயர் என்னென்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். இவரோட கட்டுரையோட ஒரு சுருங்கிய பகுதி தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த நுழையின் முன்னுன்னு சொல்லி கொடுத்துருக்குற இந்த இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாடும் மொழியும் நமது இரு கண்கள். ஒரு குடிமகன், ஒரு நாட்டு குடிமகனோட 2 கண்களாக இருக்க வேண்டியது எதுனா, ஒன்று அவனோட தாய்நாடு, இன்னொன்று அவனோட மொழி. இது 2ம் தான் அவனோட இரு கண்களாக இருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எண்ணும் எழுத்தும் 2 கண்கள்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு எண்ணும் எழுத்தும் தான் 2 கண்களாக இருக்கணும். மொழி தெரியாமல் படிப்பறிவு இல்லாதவனா அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு குடிமகனுக்கு, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்னன்னா, நாடும் மொழியும் தான் இரு கண்களாக இருக்கணும் என்கிறார் மகாகவி பாரதியார். இதை சொல்கிறது ஏன்னா மகாகவி பாரதியார் சொல்கிறாரு. கால வெள்ளத்தில் கரைந்து போன எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. திராவிட மொழிகள் நிறைய இருக்குது. இதில் காணாமற் போன மொழிகளும் எத்தனையோ இருக்குது. 2000க்கு மேற்பட்ட மொழிகள் பேச்சு மொழிகளாக இருந்தாலும் அதுலேயும் காணாமல் போற்பட்ட மொழிகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கால வெள்ளத்திலும் கரைந்து போகாமல் இன்று வரைக்கும் புதிதாய் மிளர்ந்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்மொழி. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது தமிழ்நாட்டில் தமிழ்மொழி காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதுதான் பாரதிதாசன் சொன்னார். என்ன சொன்னார்? தமிழ் மெல்ல சாகும்னு சொன்னார். ஏன்னா ஆங்கில கல்வி கற்றவங்களுக்கு தான், ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு தான் அரசு பணியிடங்களில் வேலை கிடைத்தது. எல்லா துறைகளிலும் ஆங்கிலத்தை புகுத்துனாங்க. தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த தமிழ் மொழி அதிலும் அழிந்து விடாமல் நிறைய தமிழ் அறிஞர்கள் தமிழை மீட்டெடுப்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், தமிழ் அரசு அலுவலகங்களில் தமிழில் டைப் பண்ண வேண்டும், தமிழில் அரசு ஆணைகளை தமிழில் வெளியிட வேண்டும். அப்படி கொண்டு தமிழ் எவ்வளவோ பிரச்சனை அழியக்கூடிய சூழ்நிலைகள் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் இன்றும் இழந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மொழி தான். என்ன வளம் இல்லை இந்த தமிழ் மொழியில் என்று கேட்கின்ற போது எல்லா வளங்களும் இந்த தமிழ் மொழியில் இருக்குது. அதனால தான் இந்த தமிழ் மொழி என்னென்னா செம்மொழி. எல்லா வளங்களையும், அனைத்து வளங்களையும் கொண்ட சிறப்புக்குரியது நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொல் வளம், எல்லா மொழிகளுக்கும் சொல் வளம் இருக்கலாம். ஆனால் தமிழ் மொழிக்கு என்று ஒரு தனி சிறந்த ஒரு சொல் வளம் இருக்குது. அதை இந்த பாடத்தில் பார்க்குறோம். நம்ம பாருங்கள், சொல் வளம் இலக்கிய சொல்மொழி செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். சொல்வளம், ஒரு மொழியோட சொல்வளம் இலக்கியம் இருக்கக்கூடிய செம்மொழி, நிறைய மொழிகள் செம்மொழிகளாக இருக்குது. அந்த செம்மொழிகளுக்கு எல்லாம் பொதுவாக இருந்தாலும் தமிழ் மட்டும்தான் அதில் தலை சிறந்த ஒரு மொழி. எல்லா மொழிகளிலும் சொல்வளம் இருந்தாலும் தமிழ் மொழியோட சொல்வளம் தலை சிறந்தது, எல்லாத்துலேயும் சிறந்ததாக இருக்குது. எப்படின்னா, தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை நாம் ஆராயும் போது, திராவிட மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் திராவிட மொழிகள். இதில் தமிழ் இல்லாத இந்த மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகளோட அகராதிகளை, டிக்ஷனரியை நம்ம ஆராய்கின்ற போது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பல சொல், ஒரே ஒரு பொருள் அதுக்கு பல சொல் இருக்குது. இப்போது சூரியனை எடுத்துக்கோங்க, கதிரவன், மதி இதெல்லாம் சூரியனுக்கு வழங்கப்படக்கூடிய பல பொருள். கடலை எடுத்துக்கோங்க, ஆழி, பறவை, கடல், சமுத்திரம். இப்படி கடலுக்கு கடல்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் இருக்குது, பல பொருட்கள் இருக்குது. அதுதான் ஒரு பொருள் பல சொல் வரிசைகள். அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும். எல்லா தமிழறிஞர்களுக்கும் தெரியும், மற்ற திராவிட மொழிகளில் ஒரு பொருளுக்கு பல சொல் இல்லை. ஆனால்
தமிழில் வந்து ஒரு பொருளுக்கு பல சொல் இருக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சொல் வளம் மிக்கது தான் எது நம்மளோட இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிஞர்களுக்கும் தெரியும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பான உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள. தமிழில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சில மொழிகள் இருந்தாலும் மற்ற திராவிட மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் தமிழில் இருக்குது. தமிழில் மட்டும் மற்ற மொழிகளில் பயன்படுத்தப்படாமல் தமிழ் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் தமிழில் இருக்குது. அது மட்டுமின்றி மற்ற திராவிட மொழிகளிலும் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் தமிழில் இருக்குது. தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவெல். கால்டுவெல் யாருன்னா ஒரு வெளிநாட்டவர், ஒரு தமிழர் அல்ல. ஆனால் தமிழ் மொழியை கற்றதுனால அந்த தமிழ் மொழியோட அதோட இனிமை அவருக்கு பிடிச்சதுனால திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு இந்த கால்டுவெல். அவர் தான் சொல்கிறாரு, தமிழ் மொழியிலே மட்டும் வரக்கூடிய சில சிறப்பான சொற்கள் இருக்குது. அதை தவிர்த்து மற்ற திராவிட மொழிகளில் வரக்கூடிய சொற்களும் தமிழில் இருக்குது. அவ்வளவு சொல்வளம் மிக்கது தான் எது நம்முடைய தாய்மொழி தமிழ். சொல்வளம் மிக்க சிறப்பான ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ்னு சொல்கிறாரு. இப்போது இந்த பாடத்தில் நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கம்மா. தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாம் எனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்படுகின்றன. ஒவ்வொரு துறைகளிலும், அறிவியலாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு துறைகளிலும் தமிழுடைய சொல் வளத்தை நம்ம காணலாம். ஆனாலும் நம்ம இந்த 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிர் வகைகளோட சொற்கள். அந்த சொற்கள் என்னது? ஒரு பொருளுக்கு பல சொல் இருக்குது. அந்த சொல் வளத்தை இந்த பாடத்தில் வந்து எடுத்து கையாண்டிருக்காங்க. இப்போ பாருங்கம்மா, அடி வகை. அடினா என்ன உங்களுக்கு தெரியும்? தாவரத்தோட அடிப்பகுதி, மண்ணிலேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி, அதுதான் அடி வகைன்னு சொல்கிறோம். இப்போது எல்லா மொழிகளிலும் வந்து அடிவகைக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், ஒரே ஒரு சொல்லு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய தாய்மொழியாக தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த அடிவகை வந்து ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஏற்ற வகையில் மாறுபடுது. ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஏற்ற வகையில் ஒவ்வொரு பெயர். அப்போ அடி என்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு எத்தனை பொருட்கள் பாருங்கள், எத்தனை சொற்கள் வருதுன்னு பாருங்கள். அடி வகை, தாவரத்தோட அடிப்பகுதி, அதுக்கு வந்து எத்தனை சொற்கள்னு பாருங்கள். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள்னு எதோட அடிப்பகுதியை சொல்கிறோன்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடியை சொல்கிறோம். தண்டு, கீரை தண்டு, வாழைத்தண்டு முதலியவற்றின் அடி. கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் செடி. நெட்டினா என்னன்னு தெரியுமா? அந்த தொட்டாஞ்சினிங்கி செடி மாதிரி கிராமங்களில் இருக்கும். தொட்டாஞ்சினிங்கி செடியே மாதிரி படர்ந்து இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட தண்டை எடுத்து பொங்கல் விழா வருகின்ற போது, மாட்டு பொங்கல் வருகின்ற போது அதை வண்ணம் தீட்டி அந்த மாடுகளுக்கு வந்து மாலையாக அந்த நெட்டி மாலையை அணிவிக்கிறாங்க. மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தாருன்னு எதை சொல்கிறேன்னா குத்துச்செடினா ஒரே சீராக மேலே வரைக்கும் வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த குத்துச்செடி. புதர் நமக்கு தெரியும். முதலியவற்றின் அடியை வந்து என்ன சொல்கிறாங்க? தூருன்னு சொல்கிறாங்க. தாரு இல்லை, தூருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தட்டு அல்லது தட்டை. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. அது தெரியும், தட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. களின்னு எதை சொல்கிறாங்கன்னா கரும்பின் அடி. கரும்பின் அடி. களை, மூங்கிலின் அடி. களைன்னு எதை சொல்கிறாங்க? மூங்கிலின் அடி. அந்த அடின்னு சொல்லக்கூடிய சொல்ல புளி, வேம்பு முதலியவற்றின் அடின்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி கூட கவனிங்கம்மா, ஒரு முறை கூட பாருங்கம்மா. ஒரு அடி வகை என்கிறது ஒரே பொருள், தாவரத்தின் அடிப்பகுதியை நமக்கு குறிக்குது. ஆனால் தமிழில் இந்த அடி என்கிற இந்த சொல்லானது ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்றபடி பல சொற்களால் அழைக்கப்படுது. பாருங்கள், தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு அல்லது தட்டை, களி, களை, அடி. இப்படி இந்த அடி என்கிற ஒரே சொல் வந்து இத்தனை வார்த்தைகளால், இத்தனை சொற்களால் என்ன செய்யப்படுது? அழைக்கப்படுது. இதுதான் தமிழின் சொல்வளம். அடுத்தது பாருங்கள், கிளை பிரிவுகள். கிளைனா நமக்கு தெரியும், மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளை பிரிந்து வரக்கூடிய அந்த கிளைகளை கிளை பிரிவுகள்னு சொல்கிறோம். மரம் நேரே வளர்ந்தாலும் அதுக்கு சைடில் வரக்கூடிய அந்த கிளைகளை கிளைன்னு சொல்கிறோம். பாருங்கள், தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். தாவரத்துக்கு அடியிலிருந்து பிரிந்து வருகின்ற போது அந்த சொல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னன்னு பாருங்கள்.
கவைனா அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. ஒரு மரம், மாமரத்தை எடுத்துக்கோங்க, பலாமரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மரங்களில் அடிப்பகுதியில், இந்த அடியிலேருந்து ஒரு தண்டு இருக்கும், பெருசாக இருக்கும். வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, ஆலமரமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய தண்டு இருக்கும். அதிலிருந்து முக்கியமாக முதலில் பிரியக்கூடிய அந்த பெரிய பகுதி தான் மாபெரும் பெரிய கிளையே என்ன சொல்கிறோம்? கவை. கொம்பு அல்லது கொப்பு என்பது கவையின் பிரிவு. இந்த கவையிலிருந்து பிரியக்கூடியது ஃபஸ்ட்டு கவையிலிருந்து பிரியக்கூடியதை கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்கிறோம். இந்த கொம்பின் பிரிவை வந்து சினைன்னு சொல்லுறோம். இந்த கிளை வந்து கொம்பின் பிரிவு. அடுத்து பாருங்கள், கொம்பு அல்லது கொப்பு வந்து கவையின் பிரிவு. கிளை வந்து எதுனா இந்த கொம்பில் இருக்கக்கூடிய பிரிவை வந்து கிளைன்னு சொல்லுறோம். இந்த கிளையின் பிரிவை வந்து சினைன்னு சொல்லுறோம். இந்த சினையின் பிரிவை வந்து போத்துன்னு சொல்கிறோம். இந்த போத்தின் பிரிவை வந்து குச்சின்னு சொல்கிறோம். குச்சியின் பிரிவை வந்து இணுக்குன்னு சொல்கிறோம். அப்போது வரிசையாக நம்ம பார்த்தோன்னா பெருசுலேருந்து அப்படியே சின்னதாக பாருங்கள். கவைக்கு அடுத்தது கொம்பு, கொம்புக்கு அடுத்து கிளைக்கு அடுத்தது சினைக்கு அடுத்து போத்துக்கு அடுத்து குச்சிக்கு அடுத்தது இணுக்கு. இதுதான் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பிரிவுகளுக்கு வழங்கக்கூடிய சொற்கள். அடுத்து பாருங்கம்மா, காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்து போன மரத்தோட அடியில், அந்த பட்டு போன மரத்தோட கிளையும் அந்த அடியும் எப்படி பெயர் பெறுதுன்னு பாருங்கள். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி. முதல்ல சுள்ளின்னு சொல்கிறது என்னென்னா காய்ந்த குச்சி. இங்கே பார்த்தோம் இல்லாமல் லாஸ்ட்டில் வருதுல்ல, இந்த குச்சி தான். குச்சி காய்ந்ததுக்கப்புறம் அது சுள்ளி. அடுத்து விறகுனா இந்த காய்ந்த சிறு கிளை. இந்த கிளை இருக்குல்ல, இதை வந்து காய்ந்த சிறு கிளையை விறகுன்னு சொல்கிறாங்க. வெங்களி வந்து காய்ந்த களி. வெங்களின்னு சொல்லக்கூடியது காய்ந்த களி. கட்டைன்னு சொல்லக்கூடியது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். கட்டைன்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்குல்ல, இந்த கொம்பு கவை இந்த அடி லாஸ்ட்டில் வரக்கூடிய இந்த அடி புளி தொகுதியில அடி, இதுதான் வந்து என்னது கட்டைன்னு சொல்கிறோம். அப்போது காய்ந்த அடியும் கிளையும் பெரும் சொற்கள் என்னென்னா சுள்ளி, விறகு, வேங்களி, கட்டை இப்படி அழைக்கப்படுது. அடுத்து பாருங்கம்மா, இலை வகையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். தாவரத்துக்கு இலைகளுக்கு பொதுவான பேர் இலை தான். எல்லா இதுலேயுமே வந்து எல்லா மொழிகளிலுமே இலைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் ஒவ்வொரு தாவரத்தோட இலைக்கும் குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த தாவரங்களோட இலைகளுக்கும் தனித்தனி பெயர்களை வைத்து அழைக்கிறாங்க. பாருங்கள், இலை புளி, வேம்பு முதலியவற்றின் இலையை வந்து இலைன்னு சொல்கிறோம். தாள், நெல், புல் முதலியவற்றின் இலையை வந்து தாள்னு சொல்கிறோம். தோகைன்னு எதை சொல்கிறோன்னா சோளம், கரும்பு முதலியவற்றின் இலையை வந்து தோகைன்னு சொல்கிறோம். ஓலைன்னு எதை சொல்கிறோம்? தென்னை, பனை முதலியவற்றின் இலையை வந்து ஓலைன்னு சொல்கிறோம். சண்டுன்னு எதை சொல்கிறோன்னா காய்ந்த தாளும் தோகையும். காய்ந்த தாள், தோகை இதெல்லாம் இருக்குல்ல. தோகை பார்த்தோம் இல்லை நம்ம. தோகைனா சோளம், கரும்பு முதலியவற்றின் இலையை பார்த்தோம். நெல், புல் முதலியவற்றின் இலையை பார்த்தோம். இது வந்து காய்ச்சிடுச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்? சண்டுன்னு சொல்கிறோம். நெல், புல், சோளம், கரும்பு முதலியவற்றை இலை வந்து காய்ந்து போச்சுன்னா அதை வந்து சண்டுன்னு சொல்கிறோம். சருகுனா காய்ந்த இலை. அப்போது ஒரு இலை என்பதில் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய பல சொற்கள் இதெல்லாம். இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. இதெல்லாம் இலை என்பதை குறிக்கக்கூடிய தமிழில் வரக்கூடிய பிற சொற்கள். இதுதான் தமிழின் சொல்வளம். அடுத்தது கொழுந்து வகைனா நமக்கு தெரியும், தாவரத்தில் மேலே நுனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இளம் தளிரை தான் வந்து நம்ம கொழுந்துன்னு சொல்லுவோம். இளம் தளிரை தான் வந்து நம்ம கொழுந்துன்னு சொல்லுவோம். தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள். நுனி பகுதியில் இருக்கக்கூடிய அவற்றை குறிக்கக்கூடிய சொற்கள். துளிர் அல்லது தளிர், நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. தளிர் அல்லது துளிர், அது எதில் இருக்கக்கூடியது? நெல், புல் முதலியவற்றின் கொழுந்தை வந்து நம்ம சொல்கிறோம் துளிர் அல்லது தளிர்னு. முறி அல்லது கொழுந்து வந்து புள்ளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. பாருங்கம்மா, கொழுந்து அல்லது முறி அல்லது கொழுந்து வந்து எதுனா புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து எதை சொல்கிறோன்னா சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின். தென்னங்குருத்து, பனங்குருத்துன்னு நம்ம சொல்லுவோம். குருத்துன்னு எதெல்லாம் சொல்கிறோம்? சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து.
கொழுந்தாடை வந்து கொழுந்தாடைன்னு சொல்லக்கூடியது கரும்பின் நுனிப்பகுதி. அப்போ என்ன சொல்கிறோம், துளிர் கொழுந்து வகை தாவரத்தில் குளிக்கக்கூடிய அந்த நுனி பகுதி, அந்த இளமையான பகுதி, அந்த தளிர் பகுதியை வந்து என்ன சொல்கிறோம், கொழுந்து வகைன்னு சொல்கிறோம். அந்த கொழுந்து வகை என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையில் எத்தனை சொற்கள் இருக்குது, பலவேறுபட்ட சொற்கள் ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்றாப்புல குறிக்குது. அது பாருங்கள், துளிர் அல்லது தளிர், அடுத்தது முறி அல்லது கொழுந்து, குருத்து, கொழுந்தாடை, இப்படி பல பெயர்கள் உள்ளன. அடுத்து பாருங்கப்பா, பூவின் நிலைகள் பாருங்கள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூ தெரியும், பூ எப்படி வரும், மொட்டாக இருக்கும், அடுத்தது வந்து அது லைட்டாக விரியும், அடுத்தது நல்லா விரியும். அப்படி அந்த பூவியுடைய விரிகின்ற நிலைகளை, மொட்டிலிருந்து அது வரக்கூடிய அந்த நிலைகளை குறிக்கிறது பாருங்கள். அரும்பு நமக்கு தெரியும், அரும்புனா மொட்டு, அரும்பு தான் பூவின் தோற்ற நிலை. அந்த பூவுக்கு தொடங்குகிற அரும்பு வந்திருக்கு, பூ அரும்பு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, பூவின் தோற்ற நிலை. போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை, லைட்டாக விரிய தொடங்குற நிலையை தான் என்ன சொல்கிறாங்க, போதுன்னு சொல்கிறாங்க. மலர் அல்லது அலர், பூவின் மலர்ந்த நிலை. மலர் அல்லது அலர்ன்னு சொல்லக்கூடியது பூவியோட பூ மலர்ந்த நிலை, நல்லா விரிந்த நிலை. வி வந்து மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. வீண் சொல்லக்கூடியது என்னன்னா, மரம் செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல், பூ வாடின நிலை. அப்போது அந்த பூவோட ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு பெயர்களை நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை பாருங்கள், அரும்புன்னு சொல்லக்கூடியது அந்த மொட்டு பூ தோன்றுற அந்த காலம், தோற்ற நிலை. போதுன்னு சொல்லக்கூடியது பூ லைட்டாக விரிகிற இல்லை, அந்த விரிய தொடங்குற நேரம். அடுத்தது மலர் அல்லது அலர்னா பூவின் மலர்ந்த நிலை. வீண் சொல்லக்கூடியது மரம் செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல்னு சொல்லக்கூடியது பூ வாடின நிலை. சரியாம்மா, இன்றைக்கி வந்து நம்ம இந்த இதில் என்ன பார்த்துருக்கோன்னா, தமிழ் சொல் வளத்தில் அடி வகைகளை என்னென்ன பெயர் குறிக்குதுன்னு பார்த்துருக்கோம். கிளை பிரிவுகள் எப்படி அழைக்கப்படுது, காய்ந்த அடியும் கிளையும் எப்படி பெயர் பெறுது, இலை வகை எப்படி, கொழுந்து வகை எப்படி, பூவின் நிலைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம்மா. இந்த காணொளியை பாருங்கள், பயன் பெறுங்க. திருப்பி புத்தகத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இதோட 2ஆம் பகுதி வந்து நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதையும் பார்த்து பயன்படுங்க, படிங்க, நல்ல மார்க் வாங்கலாம். திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ இந்த பாடம் உங்களுக்கு புரியும். நாளைக்கு அடுத்த 2ஆம் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.